An object starts sliding on a frictionless inclined plane and from same height another object starts freely falling. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து frictionless inclined plane வந்து ஸ்லைட் ஆகுது. அதே சமயம் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து சேம் ஹைட்ல ஃப்ரீ ஃபால். இந்த ஆப்ஜெக்ட் யூ ஹேவ் டு கம்பேர். சேம் ஹைட்னாலே உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து சேமாக இருக்கும் ஃபார் போத் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் போத் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஈக்குவல். அப்படிங்கும்போது என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்லைடிங், இதை நம்ம ஸ்லைட்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு என்னன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃப்ரீ ஃபால். பிகாஸ் சேம் ஹைட்டுங்கிறதால இஸ் ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு mg h ஃபார் போத் கேசஸ். அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் ஈக்குவல் அப்படிங்கும்போது அக்கார்டிங் டு லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த கைனடிக் எனர்ஜி ஆல்சோ ஈக்குவல். ஸோ அப்போ என்னது கைனடிக் எனர்ஜி ஸ்லைடிங் டைத்தில் உள்ள அந்த கைனடிக் எனர்ஜியும் அதே மாதிரி ஃப்ரீ ஃபாலிங்கில் வந்து அதோட கைனடிக் எனர்ஜி என்னது உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர். ஸோ தட் என்னன்னா ஃபைனல் ஆக்சிஸ் என்னது ஈக்குவலாக இருக்கும். சரி சரி, ஏன்னா வி ஸ்கொயர் ரெண்டுமே என்னது காமனாக வரதுனால உங்களுக்கு வந்து